இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தோபியா சாகமம் 13:8 இவ்வாறு சொல்லுகிறது: பாவிகளே, மனம் திரும்புங்கள், ஆண்டவர் திருமுன் நேர்மையோடு இருங்கள், நேர்மையோடு ஒழுகுங்கள் என்று தோபியா சாகமம் சொல்கிறது. நற்செய்தி சொல்லுகிறது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், மனம் மாறுங்கள் என்று. மனமாற்றம் என்பது கடவுள் விரும்புகின்ற ஒரு கருன்னு சொல்லலாம். இந்த மனமாற்றம் என்பது கரு. மனம் மாறிய தன்னோட மகனை வரவேற்க அந்த அவருடைய தந்தை ஓடுறாரு என்றால் மனம் மாறிய பிள்ளை வரான். ஒரு பாவி மனம் திரும்புதலை முன்னிட்டு விண்ணகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது என்று பைபிள் சொல்கிறது. இந்த மனமாற்றம் நாம் தவக்காலத்தில் மிக மிக அவசியமான ஒன்று. அப்படி மனம் மாறுகின்ற அந்த ஒரு நபருக்கு, அந்த ஒரு நிலைக்கு கடவுள் தருகின்ற பொக்கிஷம் என்ன இன்றைக்கு வாசிக்கலாம். சோசர்களே, கடவுள் பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை வெறுப்பது கிடையாது. மனசுல வச்சுக்கணும். கடவுள் ஏசு சொல்ற வார்த்தை இல்லையா, பாவிகளை மீட்கத்தான் நான் வந்தேன், நேர்மையாளரை கிடையாது. நேர்மையாளர் என்று பாவிகளை மீட்கவே நான் உலகத்துக்கு வந்து ஏசு சொல்றாரு. அப்போ கடவுள் பாவம் செய்கின்றவர்களை வெறுப்பவர் கிடையாது. கடவுள் பாவத்தை தான் வெறுக்கிறார். நாம் அந்த பாவத்தை விட்டு விலகுகின்ற பொழுது கடவுள் நமக்கு சொந்தமானவராய் மாறுகிறார். இன்றைக்கு முதல் வாசிக்கிறோம். எசேக்கியேல் ஒரு காட்சி காண்றாரு. ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு அரபா கடலில் போய் சேருது. அந்த அரபா கடல் உயிர்கள் வாழுகின்ற ஒரு தண்ணீராக மாறுதுன்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன் நான். சிறிதாக புறப்பட்ட தண்ணீர் மிக பெரும் ஆறாக பெருக்கெடுக்கிறது. அந்த தண்ணீர் போக இடமெல்லாம் செழுமையா இருக்குது. இறுதியில கடலை கலக்க, அந்த அரபா கடலை கலக்கும் பொழுது அந்த கடலே என்ன பண்ணுது, நல்ல தண்ணீரா மாறுது. அரபா கடல் என்பது சாக்கடலை குறிக்கும். சாக்கடல் என்பது ஒரு நம்பிக்கை. முற்காலத்தில், ஆதியாகம காலத்தில் சோதோம் குமோரா பட்டினம், பாவத்தில் உழண்டு கொண்டிருந்த பட்டினம் அந்த கடலா மாறுச்சு ஒரு நம்பிக்கை. லோத்தின் மனைவி உப்பு சிலையா மாறுவாங்க, உப்பு கடலா மாறி போயிடும், அந்த இடமே உப்பு கடல். அப்போ அப்படிப்பட்ட பாவத்திலேயே உழண்டு கொண்டிருந்த, பாவத்திற்கு மையமாக இருந்த, பாவத்தின் கருவாக இருந்த அந்த சோதோம் குமோரா, அந்த அப்பேற்பட்ட பாவமே ஆண்டவருடைய புனித நீர், அந்த ஆண்டவருடைய ஊற்று பட்டவுடன் நன்னீரா மாறுது. ஆண்டவருடைய அருள் வளம் என்பது பாவக்கரைகளை கழுவக்கூடியது. சொல்களே, இன்னும் நம்ம யோவான சொல்லுவாங்க, 7ஆவது வாசிக்கணும். நாம திருவிழாவின் பெருநாளில் இறுதி நாளில் வரும் பாருங்க, கூடார பெருவிழாவோட இறுதி நாளிலே ஆண்டு சொல்லுவார், தாகமா இருக்கிறீங்களா, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வாழ்வழிக்கும் ஊற்றை கொடுப்பேன்னு சொல்லுவார். சொல்களே, தண்ணீர் என்பது விவிலியம் முழுவதுமாக விடுதலை கொடுக்கும் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. செங்கடல் தண்ணீரை பிளந்து என்ன பண்றார், ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இறுதியிலே இயேசுவோட சிலுவை மரத்திலே அவருடைய விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தம் வந்து வாசிப்போம் நாம. தண்ணீர், அந்த தண்ணீர் என்பது கடவுள் தருகின்ற அருள் வளத்திற்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டவர் அளிக்கும் அந்த அருளின் ஊற்றானது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி போக்கும். செய்தி பாருங்க பாப்பா, இன்னைக்கு பெத்சாதா குளம் பற்றி வருகிறது. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை, பெத்சாதா குளத்திலே ஆவியானவர் என்ன பண்ணுவார், தண்ணியை கலக்குவார்,
அதை கலங்கி தெளிகின்ற பொழுது முதல்ல யார் தண்ணியில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு நோயெல்லாம் குணமாகும் என்பது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க. நெடுங்காலமாக முடக்குவாதத்தால் ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு. அவர் யார் கொண்டு போய் தண்ணியில் இறக்க முன் வரல. அவர் நோயாகவே இருக்கிறார். இயேசுப்பாவுக்கு குணம் கொடுக்கிறார். ஏனென்றால் குணம் கொடுக்கின்ற வாழ்வதற்கு மூன்று ஏசப்பா என்பது யாருக்கும் தெரியல. அந்த தண்ணியில் வச்ச நம்பிக்கையை இல்லையா உயிரோடு இருக்கிற ஜீவ ஊற்று மேலே அவங்க வைக்கல. ஏசப்பா அர்த்தம் செய்கிறாங்க. என் படகை தூக்கிட்டு போ, இனிமே பாவம் செய்யாத. யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நோய்க்கு காரணம் பாவம் ஒரு நம்பிக்கை உண்டு. அது உண்மைதான். நோய்க்கு காரணம் பாவம். அந்த பாவம் போயிட்டா நோய் போயிடும். இது அவங்க விசுவாச நம்பிக்கை. அது வார்த்தை பாருங்க, இனி பாவம் செய்யாது, ஒரு நோய் இருக்காது. சகோதரர்களே, கடவுளுடைய அந்த ஜீவ ஊற்றினை அருள் தரும் அந்த ஊற்றினை நம்ம பெற்றுக்கணும்னா நம்ம உள்ளத்துல பாவம் இருக்கக்கூடாது. ஒரு அழுக்கு தண்ணி ஒரு சாக்கடையோட புனித கலக்க முடியுமா? பார்ப்போம். நமது உள்ளம் அழுக்காக கரைப்பட்ட நீராக தூய்மையற்ற இடமாக நமது உள்ளம் இருக்கின்ற பொழுது அங்கே நல்ல தண்ணி சேருமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம இன்னொரு காரியம் சொல்றோம் பாருங்க. அது பழைய தோல் பையில புது ரசத்தை ஊற்றி வைக்காதீங்க. அழகான வார்த்தை இது, ஒரு ஓமை இது இல்லையா? அப்போ ஜீவ ஊற்றாகிய அருளின் ஊற்றாகிய தூய ஆவியானவராக அந்த புனித நீரை புனித ஊற்றை நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதில் நம்ம சேகரித்து வச்சுக்கணும். அப்போ மனமாற்றம் என்பது அதனுடைய அருளும் ஆசை நமக்கு வந்து சேரப்போகுது என்பதற்கான ஒரு அடையாளம். அது இந்த தவக்காலத்தில் அதற்கு முயற்சி செய்யும். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல மனசை கொடுங்க, நாங்கள் பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வரணும், எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நானோட ஜெபிப்போம். திரும்ப சொல்கிறேன் பாருங்க, அழுக்கான நம்முடைய உள்ளமாக தோல் பையிலே இல்லையா குப்பையும் சகதியும் அடைந்திருக்கு. நமது உள்ளத்திலே தூய நீர் ஒருபோதும் வராது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி வந்தாலும் அது பலன் தராது. அழுக்கும் குப்பையும் பழைய புளித்து போன அந்த தோல் பையிலே புது ரச தயவு செய்து ஊற்றி வைக்கணும். நாம நமது உள்ளத்தை உள்ளமாக பழைய தோல் பையை தூக்கி எறிந்து விட்டு, சரிங்களா, பழைய ஆட்டில் புதுசு ஓட்டு போட தேவையில்லை. புதிய ஆடை அணிந்து கொள்வோம், புதிய தோல் பையை பெற்றுக்கொள்வோம், புதிய ரசத்தை கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போம்.